அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏகத்துவ கலிமாவிற்கு அடுத்தபடியாக முக்கியமான கடமை, ஒரு முக்கியமான அமல் தொழுகை என்பதாகும். அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், தொழுகை என்பது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது நேரம் குறிப்பிட்ட கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இறைவனை நம்ம இறைவனை நம்பக்கூடியவர்கள், அந்த நம்பக்கூடியவர்களுக்கும் இறைவனை நம்பாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நமக்கும் இறை நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தமே உடன்படிக்கை, அந்த வாக்குறுதி தொழுகை என்பதாகும். யார் அந்த தொழுகையை புறக்கணிக்கின்றார்களோ, விட்டு விடுகிறார்களோ, அவன் இறைவனுக்கு நன்றி கெட்ட, அதாவது பாவியாக ஆகிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றார். அப்போ அந்த மறுமை நாளிலே முதலாவதாக விசாரணையாக தொழுகையை பற்றி தான் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் முதலாக விசாரணை செய்யப்படுவது தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகை சரியாக அமைந்திருக்கும் என்றால் அவன் வெற்றி பெற்றுவிட்டான், அவன் ஈடேற்றம் பெற்றுவிட்டான், அவன் சொர்க்கவாசியாக மாறிவிட்டான். அந்த தொழுகை பால்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவன் தோல்வியை அடைந்து விட்டான், நஷ்டம் அடைந்து விட்டான். அதாவது அவன் நரகத்திற்கு உரியவனாக மாறிவிட்டான். நம்முடைய தொழுகையை உயிரோட்டமான தொழுகையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னிலையில் நாம் நிற்கும் போது அந்த அடக்கம், பணிவு என்பது மிக மிக முக்கியமானதாகும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு இறை நம்பிக்கையாளர்களுக்கு முதன் பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அடக்கத்தையும் பணியையும் பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்கும் போது நாம் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம், இறைவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவராக நாம் பணிவையும் அடக்கத்தையும் பேணுவது மிக மிக முக்கியமானதாகும். நம்முடைய உள்ளத்தை, புற சிந்தனைகளை, அந்த சிந்தனைகளில் இருந்து நாம் அகற்றி, படைத்த இறைவன், நம்முடைய அந்த உள்ளத்தை அறியக்கூடிய இறைவன், நம்முடைய உள்ளத்தை, வெளிப்புற செயல்பாடுகளை அறியக்கூடிய இறைவன், சாதாரண மனிதர்களுக்கு முன்னால் நாம் நிற்கும் போது அவர் நம்முடைய அந்த வெளிப்புற செயலை மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது, நம்மை படைத்த இறைவன் நம்முடைய அந்த உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிகின்றான், நம்முடைய புற செயல்களை அல்லாஹ் அறிகின்றான் என்ற அடிப்படையில், நம்முடைய அந்த புற செயல்களை அல்லாஹ் அறிகின்றான் என்ற அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் தொழுகையில ஈடுபட்டு, அந்த தொழுகையில ஈடுபட்டது மிக்கதாக தேவையற்ற காரியங்களை விட்டும் நீக்கியதை நாம்
நீக்கியதாக நாம் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பெயர்தான் இறைவனுக்கு முன்பாக உள்ள அடக்கம், இறைவனுக்கு முன்பாக உள்ள ஒரு பணிவு. யாருடைய தொழுகையில் இந்த அடக்கம் பணிவு இல்லையோ அவருடைய உயிரற்ற உடலை போன்றதாகும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுங்கள். எவர்களிடம் பணிவு இல்லையோ, இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்கின்ற அந்த உள்ள அச்சம், பணிவு, அடக்கம் அவரிடம் இல்லையோ அவர்களை தவிர மற்றவர்கள் இந்த தொழுகை என்பது மிக பாரமானதாக இருக்கும். ஒருவர் தொழுகையிலே நிற்கும் பொழுது அவருடைய தொழுகையிலே பணிவு இல்லை என்றால், அந்த பணிவு இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அதை உயிரற்ற உடலை போன்று, அந்த தொழுகையில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையை பற்றி சொல்கிறார்கள், அகமதிலே பதிவு செய்யப்பட்ட இருக்கின்றது. 5 ஆல தொழுகையை நான் தன் அடியான் மீது அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த தொழுகைக்கு உரிய ஒதுவை ஒருவன் அழகிய முறையிலே செய்து ஒவ்வொரு தொழுகையிலும் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றி அந்த நிறைவேற்றி தொழும் பொழுது அந்த தொழுகையின் அவன் செய்யக்கூடிய ருக்கூகையும் சஜிதாவையும் அந்த தொழுகையில் பேண வேண்டிய பணிவையும் அடக்கத்தையும் முழுமையான முறையில் ஒருவன் நிறைவேற்றினால் அவனை மன்னித்தே ஆக வேண்டும் என்று உடன்படிக்கை வாக்குறுதியை அவனுக்காக அல்லாஹ்விடம் உறுதியாகி விடுகிறது. அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் அந்த உறுதியாகி விடுகிறது. இவ்வாறு யார் தொழுகையை அழகிய முறையிலே, அதாவது யாரும் உதவு செய்யவில்லையா, சரியான நேரத்தில் தொழுகைகளை யார் நிறைவேற்றவில்லையோ, தொழும் பொழுது ருக்குவையும் சஜிதாவையும் தொழுகையின் பேண வேண்டிய பணிவையும் எவர்கள் சரியான முறையில் செய்யவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த உடன்படிக்கையும் கிடையாது. அவர்களுடைய பாவத்தை மன்னித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில மிகப்பெரிய அளவிலே ஈடுபாட்டோடு தன்னுடைய மனதை அந்த நினைவிலே மனதை இறை நினைவிலே லயிக்க செய்து அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள், இது அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தடவை சொன்னார்கள், பிலாலே தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவீராக. நாம் நம்முடைய உள்ளம் பயங்கரமான மனக்குழப்பத்தில் இருக்கிறது. அது ஏதாவது ஒருவேளை செய்து கடுமையான அலுப்பிலே இருக்கின்றோம். நான் நிம்மதிக்காக ஏதாவது ஒரு குளத்திலே போய் குளிப்போம், அது இல்லைன்னா ஒரு தோட்டத்தில் போய் நாம் ஓய்வாக இருப்போம், ஒரு புத்தகம் படிப்போம், தொலைக்காட்சிகளில் பார்ப்போம், அல்லது செல்போன்ல ஏதாச்சும் பார்த்து கொண்டு இருப்போம். இதுதான் நமக்கு நிம்மதி என்று நம்ம நினைக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி, அது மன சுமை ஏதாவது ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுவார்கள். தொழுகை என்பது துனியாவோட எண்ணங்களை எல்லாம் விட்டு நீக்கி இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்று எண்ணம் வரும் பொழுது துனியாவிலே எல்லா கஷ்டங்களும் எல்லா விதமான அலுப்புகளும் அவர்களுடைய சிந்தனையை விட்டு நீங்கி விடுகின்றது. மிகப்பெரிய நிம்மதியை பெறுகிறார்கள்.
அப்போ அந்த நிம்மதியை பெறுகிறார் என்றால் அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், தொழுகையை கொண்டு எங்களுக்கு அந்த அதாவது தொழுகையை விட்டு நீக்கப்படுகின்றால் அதை எங்களுக்காக வேண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது தொழுகையில் தன்னுடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க அந்த தொழுகையை பற்றி சிந்தனையிலேயே அவர் இறைவனுடைய எண்ணத்திலேயே இறைவனுடைய அந்த பயத்தின் அவர்கள் லயிக்க செய்கிறார்கள். அதே போல புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது, அதாவது அவர்கள் தொழும் பொழுது அந்த கொதிக்கக்கூடிய கலன், அதாவது கொதிகலன் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த கொதிக்கும் பொழுது எப்படி ஒரு சத்தம் ஏற்படுமோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது அவர்கள் இறைவனுடைய அந்த வசனங்கள் ஓதும் பொழுது அதில் அந்த முழு ஈடுபாடோடு ஈடுபடுவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய அழுகை, அந்த அழுகையை அடக்குவார்கள், விம்மி அழுவார்கள். அந்த விம்மி அழுவது போன்று அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைப்போம்னா தண்ணி எப்படி கொதிக்கும், அந்த கொதிக்கும் போது அந்த சத்தம் எப்படி வருமோ, அந்த சத்தம் ஏறுமோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே அந்த சத்தத்தை நாங்கள் உணர்வோம் என்று அருமை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையிலே முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டுள்ளார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதங்கள் வீங்கும் அளவிற்கு அவர்களுடைய அந்த தொழுகை, நின்று தொழுவார்கள். கால் பாதங்கள் வீங்கும் என்று சொன்னால் நமக்கு ஒரு காலில் அடிபட்டு விட்டாலோ அந்த வலியை நாம் உணர்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுவதினால் அந்த தொழுகையிலே அவர்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள் சிந்திப்பது, தொழுகையிலே இறைவனுடைய எண்ணத்தை தன்னுடைய மனதை அதாவது ஒருமுகப்படுத்துவது, அவர்கள் நீண்ட நேரம் நிற்பதினால் கால் வீங்கிவிடும். வீங்குவது கூட தெரியாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு ஈடுபாட்டோடு தொழுகையிலே ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நம்முடைய தொழுகை, அந்த தொழுகையை நாம் எப்படி இறைவனுக்கு பணிந்து அந்த தொழுகையாக இறைவன் முன்னால அடங்கி நிற்கின்ற தொழுகையாக எப்படி ஆக்குவது? தொழுகையை நாம் முன்கூட்டியே தயாராக்க வேண்டும். தொழுகையில நாம் பணிவை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இக்காமத்து சொன்னவுடன் ஓடோடி வருவதனால் அந்த பணிவு என்பது முழுமையாக கிடைக்காது. தொழுகைக்கு, அதாவது தொழுகையை முன்கூட்டியே தொழுகைக்கு தயாராக வேண்டும், உழு செய்ய வேண்டும். அதன் பிறகு வீட்டில் இருந்து கிளம்ப வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடம் கேட்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவர்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வார்கள். வீட்டில் உள்ள வேலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய, அதாவது மனைவிமார்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். தொழுகை நேரம் வந்துவிடும் என்று சொன்னால், அந்த தொழுகை நேரம் வந்துவிடும் என்றால் தொழுகையை நோக்கி வெளியேறி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவருடைய அந்த முன்மாதிரி தொழுகைக்கு முன்கூட்டியே நாம் தயாராக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று அவனுக்கு அடிபணிந்து வாழ். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான்.
நாம் தொழுகையிலே இது மிக அவசியமான இந்த அதாவது எஹ்சான் என்ற அந்த தன்மை. அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கின்றோம், அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற அந்த பணிவு அடக்கம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு குர்ஆனை ஓதிவிட்டு இறை நினைவிலேயே நாம் இருந்து அந்த தொழுகையை ஈடுபடும் பொழுது அது ஒரு பணிவை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது, ஒரு அடக்கத்தை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமுடைய மக்களே, மனிதர்களே, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்களுடைய அலங்காரங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகின்றோம். இது நிறுவனமான அதாவது நிறுவனமாக காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது அதை கண்டித்த அறுபல அதாவது நிறைய வசனங்கள், அந்த வசனம் என்றாலும் அதாவது அந்த காபத்துல்லா நிறுவனமாக வரக்கூடிய அந்த வசனமாக இருந்தாலும் கூட நாம் வந்து எந்த அளவிற்கு தொழுகைக்காக அழகிய முறையில் ஆடை அணிந்து முடியுமோ, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு நம்மை தூய்மையப்படுத்திக் கொள்வது தொழுகையிலே நமக்கு பணிவை ஏற்படுத்தும். படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகின்றோம், அதாவது என் எண்ணத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு வரும்பொழுது கூட எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தலைமுடியை படிய வாரிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தூய்மையான ஆடை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? ஒவ்வொரு தொழும் இடங்களிலும் நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் அந்த அலங்காரத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இறை கட்டளையின் வெளிப்பாடுதான் இது. நாம் படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்க போகின்றோம் என்ற எண்ணத்திலே நாம் தொழுகைக்காக நம்மை அலங்கரித்துக் கொள்வது சிறந்தது. வீட்டில் தொழுதாலும் சரி, நாம் வந்து சிறந்த ஆடையை அழகிய முறையிலே இறைவனுக்கு முன்னால் தொழப்போகின்றேன் என்ற நிலையிலே அழகிய ஆடையை அணிந்து தொழுவது நமக்கு தொழுகையிலே பணிவை ஏற்படுத்தும். அதுபோன்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த 5 கட்டளைகளை அல்லாஹ் வந்து படைப்பித்தான். இந்த 5 கட்டளையும் நீங்கள் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் சமுதாயம் அமுல்படுத்தணும் அமுல்படுத்துமாறு வந்து உத்தரவும் விட வேண்டும். கொஞ்ச நேரம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டளை வந்து அதை மக்களுக்கு சொல்வதற்காக தாமதப்படுத்தி விட்டார்கள். உடனே அங்கே இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ் 5 கட்டளைகளை இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு, அதாவது அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக விதித்திருக்கின்றான். அந்த மக்களுக்காக அமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவும் இட்டிருக்கின்றான். நீங்கள் அதை சொல்ல போகின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் நான் சொல்லட்டுமா? உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் சொல்லிவிட்டால் பூமி என்னை விழுங்கி விடுமே, இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் பயப்படுகின்றேன், நானே அதை அறிவித்து விடுகின்றேன் என்று மக்களிடம் வந்து அறிவிக்கிறார்கள். பஹர்துல் முக்தாஸ் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் எல்லாம் நிரம்பி வழிகிறது. மக்கள் எல்லாம் ஒவ்வொரு உயரமான பகுதிகளிலும் சுவர்களில் மீதும் ஏறி நிற்கிறார்கள். எப்படி? பள்ளிவாசல் நிரம்பி வழியும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 5 கட்டளைகளையும் அறிவிக்கிறார்கள். 2வது கட்டளை என்ன தெரியுமா?
அல்லாஹ் உங்களுக்கு தொழுமாறு உத்தரவிட்டு இருக்கின்றான். இறைவனுக்கு முன்னால் தொழும்போது நீங்கள் உங்களுடைய தலையை திருப்பாதீர்கள். தலை திருப்புவது, மேலே பார்ப்பது, இது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் தொழுகையிலே திரும்பாமல் இருக்கும் காலமெல்லாம் தன்னுடைய முகத்தை, அந்த அடியானுடைய முகத்துக்கு நேராக வைத்திருக்கின்றான். நாம் தொழும்போது அல்லாஹுடைய முகம் நம்முடைய முகத்திற்கு நேராக இருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடிய இறைவன் நம்முடைய உள்ளம் பணிந்துவிடும் என்றால் உறுப்புகள் பணிந்துவிடும் விடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். அந்த சதை துண்டு சரியில்லை என்றால் பால் பட்டுவிடும், என்றால் உடல் முழுவதும் பால் பட்டுவிடும். அதான் உள்ளம் என்று சொன்னார்கள். நாம் தொழுகையிலே நிற்கும் பொழுது பல்வேறு காரியங்களை செய்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற அந்த பணிவிற்கு வரவில்லை. உள்ளம் தொழுகையிலே லயிக்கவில்லை, உள்ளம் தொழுகையிலே அது லயித்துவிடும் என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் பயந்து, அது எந்த அளவுக்கு அது அங்கே நடுங்கி அடக்கத்துடன் இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தொழும் பொழுது அவனுடைய முகத்தை எப்படி, அவனுடைய முகத்தை நம்முடைய முகத்திற்கு நேராக வைக்கின்றேன். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, சில நபித்தோழர்கள் தொழுகையை தங்களுடைய முகங்களை வானத்தை நோக்கி திருப்புகிறார்கள். படைத்த இறைவன் நம்முடைய முகத்திற்கு நேராக தன்னுடைய முகத்தை வைத்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது தொழுகையிலே வானத்தை நோக்கி பார்வையை உயர்த்தினார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையிலே தங்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி திருப்புகிறீர்கள், அந்த மக்கள் அதை விட்டு விலகி கொள்ளட்டும், அல்லது அவனுடைய பார்வையை அவனுடைய திருப்பாமலே போகட்டும். இப்ப இப்படிப்பட்ட இறைவன் முன்னால் நிற்கின்றோம். நம்முடைய இறைவன் தொழும் பொழுது நம்மை முன்னோக்குகின்றான். அந்த இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது ஒரு பணிவு, அந்த பணிவற்ற முறையிலே, அடக்கமற்ற முறையிலே நாம் பார்வையை மேல் நோக்கி உயர்த்தலாமா? அதை நம்பாதவர்கள், அந்த தனிமையில் இல்லாதவர்கள் உயர்த்துவார்கள். அப்போ இவ்வாறே பார்வையை உயர்த்துவது மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய கேட்டை உண்டாக்கிவிடும் என்பதை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப தொழுகை என்பது நாம் அல்லாஹோடு செய்யக்கூடிய உரையாடல். தொழுகையில நாம் அல்லாஹோடு உரையாடுகின்றோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு கூறுவதாக, நாம் தொழுகையில நிற்கும் பொழுது அல்ஹம்து சூரா ஓதுகின்றோம். இந்த அல்ஹம்து சூராவே அல்லாஹ் தொழுகை என்று குறிப்பிடுகின்றான். அதாவது நாம் தொழுகையை, அந்த தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதுகின்றோமா, அந்த குறிப்பிட்ட நாம் தொழுகை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறது. அல்ஹம்து சூரா ஓதாவிட்டால் தொழுகை கூடாது. அப்ப அந்த அல்ஹம்து சூராவிற்கு அல்லாஹ் தொழுகை என்று பெயர் வைத்து நாம் அந்த தொழுகையை எனக்கும் அடியானுக்கும் மத்தியில இரண்டாக பிரித்து இருக்கின்றேன். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகளில் படைத்த பராமரிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இந்த வசனத்தை, அந்த பொருளை
மனப்பாடம் செய்து உள்ளத்திலே நாம் அந்த பொருளை உணர்த்தி பொருள் உணர்ந்து ஓதுவது முடியாத காரியமா? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்பாளன் என்ற ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை போற்றிவிட்டான், மாலிகி யௌமீதீன் என்று சொல்லும் போது அவன்தான் நியாய தீர்ப்பினாலின் அதிபதி என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான், என்னை கௌரவப்படுத்தி விட்டான், என்னுடைய அடியான் தன்னுடைய காரியங்களில் எல்லாம் என்னுடன் ஒப்படைத்து விட்டான். இறைவா, உன்னை நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் கூறுகின்றான், இதுதான் எனக்கும் அடியானுக்கும் மத்தியிலே உள்ளது. என்னுடைய அடியான் எதை கேட்கின்றானோ அதை நான் அவனுக்கு கொடுக்க போகின்றேன். அடுத்து நம்ம ஓதுகின்றோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று சொன்னால், எங்களுக்கு நேரான வழியை பற்றி அறிவையும் அந்த நேரான வழியை கொண்டு செல்லவும் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த மக்களுடைய நேரான வழியிலும் அவர்கள் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் இல்ல, வழிகேட்டில் சென்றவர்களும் அந்த வழிகேட்டில் சென்றவர்களும் இல்ல. நீ எந்த மக்களுக்கு எல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி அவ்வழிய அந்த வழியில் நடத்தினால் அவர்கள் உன் அருளை பெற்றவர்களாக, அதுபோன்று நேர்வழியை மக்களுக்கு வழி அந்த நேர்வழியிலே எங்களுக்கும் வழிகாட்டு யா அல்லாஹ், எங்கள் அந்த உள்ளத்தை செலுத்து என்று சொல்லும் போது அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும். தொழுகை என்பது நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள உரையாடல். தொழுகையிலே நாம் என்ன ஓதுகின்றோம் என்பதை தெரிந்து ஓதுவது தொழுகையிலே நமக்கு அடக்கத்தை உண்டாக்கும். அல்லாஹு அக்பர், இதற்கு அர்த்தம் தெரியாத தொழுகை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர், என்னுடைய இறைவன் மிக பெரியவன், என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய குடும்பத்தை விட இப்ப நான் தொழுகைக்காக வந்துவிட்டேன், என்னுடைய இறைவன் மிக பெரியவன். அல்ஹம்து சூராவை அந்த அர்த்தத்தை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள முடியாதா? அல்லாஹ் அக்பர் நாம் ருக்கு செய்யும் போது சுபஹான ரப்பில் ஆலீம், மகத்துவமிக்க என்னுடைய இறைவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீத, எவர் அல்லாஹுவை புகழ்கிறாரோ அவருடைய வார்த்தைகளை அல்லாஹு செவியேற்கிறான். அந்த இமாம் சொல்லும் போது அர்த்தத்தை நாம் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து ரப்பனா லக்கல் ஹம்த, இறைவா உனக்கு எல்லா புகழும், தொழுகையிலே நமக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தும். அல்லாஹு அக்பர் என்று நாம் சஜிதா செய்யும் பொழுது சுபஹான ரப்பி அஹ்லா, மிக உயர்வு மிக்க என்னுடைய இறைவன் புகழை கொண்டு நான் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். இரண்டு சஜிதாக்கும் மத்தியில ரப்பிக்க ஃபிர்லி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அந்த அத்தியாயத்தினுடைய அந்த அர்த்தங்களை தொழுகையிலே நாம் தொழும்போது, குல் ஹுவல்லாஹ் சூரா என்ன சின்ன அத்தியாயங்களுடைய நாம் அரபு மொழி படிக்காதவர்களா இருந்தாலும் இதையெல்லாம் நாம் மனப்பாடம் அதாவது செய்கின்றோமே, அல்லாஹுடைய அந்த வசனங்களை பொருளை மனப்பாடம் செய்து அதை நாம் ஓதும் பொழுது அந்த அர்த்தத்தை நம்முடைய மனதிலே கொண்டு அதை மனதிலே கொண்டு வந்து நாம் ஓதும் பொழுது அது தொழுகையிலே நம்மை ஈடுபாடாக, எந்த அளவுக்கு அந்த ஈடுபாடாக ஆக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் இது பரக்கத்து நிறைந்த அல்லாஹுடைய வசனங்கள்.
அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். அப்ப அதை நாம் அந்த அர்த்தத்தை நினைத்து ஓதும் போது அது நமக்கு அந்த தொழுகையிலே ஒரு ஈடுபாட்டை, அதாவது புற சிந்தனைகளை விட்டும் அது நம்மை காப்பாற்றும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையாளி தன்னுடைய இறைவனோடு உரையாடுகின்றான், அவன் இறைவனோடு என்ன உரையாடுகின்றான் என்பதை சிந்திக்கட்டும். ஏதோ நம்ம அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஒரு சடங்காக தொழுகை என்பது சடங்காக, அதாவது சடங்காக, அது சடங்கு அல்ல. தொழுகையாளி அல்லாஹுவோடு உரையாடுகின்றான். உரையாடும் போது அவன் என்ன உரையாடுகின்றான் என்பதை சிந்திக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்போது சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். மக்கள் எல்லாம் தனித்தனியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். கிராத்துன்னு எல்லாம் எல்லோரும் சத்தம் போட்டு ஓதுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தொழுகையாளி அல்லாஹுவோடு உரையாடுகின்றான். எல்லோரும் நீங்கள் சத்தமிட்டு ஓதுறீங்கன்னா யாரு ஓதுறது, நீங்க என்ன ஓதுறீங்கன்னு நமக்கு விளங்கும். ஏன்னா அப்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவோடு உரையாடுகிறீர்கள், அவன் என்ன உரையாடுகிறான் என்பதை சிந்திக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் சப்தமிட்டு குர்ஆனை ஓதாதீர்கள். குர்ஆனை சப்தமிட்டு ஓதினால் தொழுகையிலே நாம் என்ன ஓதுகிறோம் என்பதற்கு இடையூறாக ஆகும். என்றால் பள்ளிவாசலே உட்கார்ந்து கொண்டு கத்தி கத்தி பேசி கொண்டிருந்தா தொழுகையாளி சுன்னத்து தொழுது கொண்டு இருப்பார். அறியாத மக்கள் அங்கே இருந்து கொண்டு சப்தமாக ஆஹா ஆஹா என்று பள்ளிவாசலை சிரிப்பது, பள்ளிவாசலை சத்தமிட்டு பேசி கொண்டிருப்பது. அப்ப குர்ஆனை ஓதும் பொழுது தொழுகையாளிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், அப்ப அவர்கள் தொழுகையில் உள்ள அடக்கத்தை பணிவே அது பாதிக்கும் என்று சொன்னால், எப்படி பள்ளிவாசல்ல எப்படி நம்ம தொழுகையாளிக்கு இடையூறான காரியங்களை எப்படி செய்ய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தொழுகையில, அதாவது எப்படின்னா, தொழுகையில திரும்பி பார்ப்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அது ஒரு திருட்டு. எப்படி? அது ஒரு திருட்டு. சைத்தான் தனது அடியானின் தொழுகையில் இருந்து திருடி விடுகின்றான். அப்ப நாம காலமெல்லாம் சம்பாதித்த சம்பளத்தை வாங்கிட்டு வர்றோம். ஒருத்தன் திருடிட்டான்னு வைங்க, கொள்ளையடித்து போயிட்டான் வச்சுக்கோங்க, நம்ம உழைப்பை எல்லாம் வீணாக போகுது இல்லையா? அப்ப நாம் அல்லாஹ்விற்காக தொழும் போது அங்கே புற சிந்தனைகள், மற்ற செயல்கள் உள்ளத்திலே ஏற்படும் என்றால் தொழுகையிலே நம்மை அந்த தொழுகை இல்லாமல் போய்விடுகிறது. சில நேரங்கள் ஒட்டுமொத்த தொழுகையையும் அது இறைவனால் ஏற்க முடியாத தொழுகையாக, பால்படுத்தப்பட்ட தொழுகையாக அது மாறிவிடும். அதே மாதிரி தொழுகையில நாம் எப்படின்னா ஈடுபாடு வர வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை அடக்கி கொண்டு தொழக்கூடாது என்று சொன்னார்கள். அதாவது மல ஜலத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாது என்று சொன்னார்கள். அடக்கி வச்சுக்கிட்டு தொழும் பொழுது அவங்க அது அந்த தொழுகையில ஈடுபாடு இருக்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே 2 வேளை தான் சாப்பாடு. ஒன்று காலை சாப்பாடு, மற்றொன்று மாலை சாப்பாடு. மாலை சாப்பிட்டு மகரிபுக்கு முன்னால் சாப்பிடுவாங்க, சில நேரங்கள் தொழுது பிறகு சாப்பிடுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலை சாப்பாடு, அதாவது அந்த மாலை சாப்பாடு முன்வைக்கப்பட்டு விட்டால், அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு விட்டால், நீங்க முதல்ல சாப்பாட்டை முடிங்கள். மகரிபுக்கு தொழுவதற்கு முன்பாக மாலை சாப்பாடை, இரவு சாப்பாட்டை நீங்கள் முடித்து விடுங்கள்.
உங்களுடைய அந்த மாலை சாப்பாட்டுக்கு முன்னால் இரவு சாப்பாட்டுக்கு அவசரப்படாதீங்க. பசியோடு வருவாங்க, சாப்பாடு வைக்கப்பட்டு விடும், அங்கே போய் தொழுவட்டும், பசி அடங்கி அந்த பசியை அடக்கி வைக்கப்பட்டு பிறகு அது சாப்பாட்டு மேல ஆர்வம் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், தொழுகையில ஈடுபாடு ஏற்படாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உணவு முன் வைக்கப்பட்டு விட்டால் அல்லது மலஜலம் சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது நெருங்கி கொண்டு வரும் பொழுது அதை அடக்கி கொண்டு தொழக்கூடாது. தொழுதா தொழுகை கிடையாது, தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை என்பது அது அந்த ஈடுபாட்டோடு லைஃபோடு உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி அது ஒரு நமக்கு உயிரோட்டமான தொழுகையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகையிலே அடக்கும் பணிவு உள்ளத்தை இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்று அந்த எண்ணத்திலே நாம் லைக்க செய்து அவசியம் அதை நம்ம அந்த லைக்க செய்து இருக்க வேண்டும். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் ஒரு திரைசீலை கிப்லா திசையிலே தொங்க விட்டு இருக்கிறார்கள். அந்த திரைசீலையில படங்கள் இருக்கிறது. அந்த படங்களை என்று சொன்னால் உருவ படங்கள் அல்ல, அதாவது இயற்கையான காட்சிகள், ஏதாவது ஒரு மரம், நல்ல வண்ணங்கள், கலர்கள், என்ன படங்கள் அதுல இருக்கிறது என்று நபீனா அவங்க தொழுது முடிச்சுட்டு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொன்னார்கள், ஆயிஷாவே, என்னை விட்டு அந்த திரைசீலை நீ அகற்றிவிடு, அதனுடைய படங்கள், அந்த இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எனது தொழுகையை குறுக்கீடு செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம தொழும் பொழுது நமக்கு முன்பாக தொழுகையை விட்டு திசை திருப்பக்கூடிய வண்ண ஓவியங்கள், உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஓவியத்தை வைக்கக்கூடாது. அப்ப அந்த இயற்கையான காட்சி ஒரு சிந்தனை என்ன செய்யும், மாறும். ஒரு சிலர் என்ன செய்வார்கள், கிரிக்கெட் அந்த வீரர்கள் ஏதாவது ஒரு தவறான வாசகங்கள் அல்லது பொதுவான வாசகம் எழுதப்பட்ட பனியனோடு தொழுகைக்கு வருவார்கள். முதுகுக்கு பின்னால் அவர் பின்னணி நிற்கக்கூடியவருக்கு அது தெரியக்கூடிய அளவுக்கு நிற்பார்கள், அந்த வாசகம் தெரியும். அப்ப இறைவனை பற்றி அந்த அதாவது அந்த சிந்திக்க வேண்டிய சிந்தனை வேறொரு எண்ணத்தை நோக்கி கொண்டு சென்றுவிடும். ஏதாவது பலவிதமான டிசைனுடைய ஆடை அணிந்து கொண்டு தொழுகைக்கு வருவார்கள். அப்போ அந்த மாதிரி ஆடை ஒரு விஷயம் தொழுகையை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடக்கத்தை, நம்முடைய அந்த சிந்தனையை மாற்றும் என்று சொன்னால் அவற்றை நாம் தவிர்த்துக் கொள்வது அவசியம் என்பதை இந்த நபிமொழியிலே மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் தொழும் போது நம்முடைய இறைவனுக்கு முன்னால் இருக்கின்றோம் என்கின்ற எண்ணத்திலே நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசல் கிப்லா திசையில ஒரு கரையை பார்க்கிறார்கள். அதாவது எச்சியை துப்பி காய்ந்து போய் அங்க தொங்கி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரொம்ப ஒரு பாரமாக அவங்க முகத்திலே அந்த கவலை அப்படியே அல்லாஹ்வின் தூதருடைய முகத்திலே தெரிகிறது. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவலையோடு சொன்னாங்க, உங்களிலே ஒருவர் தொழுகையிலே நிற்கும் பொழுது அவர் தன்னுடைய இறைவனுடைய உரையாடுகிறார், அவருக்கு கிப்லாவுக்கு முன்னால் அவருடைய இறைவனே இருக்கின்றான். எனவே நீங்கள் தொழும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் உமிழ்ந்து விடாதீர்கள், எச்சு தப்பி விடாதீர்கள். உங்களுக்கு அவசரமான இருந்தால் உங்கள் இடதுபுறமாக உமிழுங்கள் என்று அந்த மண் தரையா இருந்தது, அல்லது நீங்கள் கால்களுக்கு கீழே உங்களுடைய சளியை உமிழ்ந்து கொள்ளுங்கள், மண்ணை அதன் மீது நீங்கள் மண்ணை கொண்டு மூடிவிடுங்கள், அல்லது நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடையில ஒரு பகுதியை எடுத்து அதிலே உமிழ்ந்து அதை நன்றாக கசக்கி, அல்லது இவ்வாறு செய்து கொள்ளுங்கள். கிப்லாவை முன்னோக்கி உமிழும் போது அதை நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்கிறார்கள்,
அது நம்முடைய அந்த தொழுகையை பாழாக்கி விடும். ஒரு மூமின் தொழும்போது இறைவனை எப்படி நாம் அந்த எண்ணத்திலே தொழ வேண்டும், எவ்வளவு ஈடுபாடோடு தொழ வேண்டும் என்பதை அந்த நபிமொழிகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய அந்த தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு அமல். நாம் குனிந்து நிமிர்வது, நேரத்தை நாம் செலவிடுவது, அது வீணாகிவிடக் கூடாது. அந்த தொழுகையை உயிரோட்டமான தொழுகையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவையெல்லாம் அந்த உயிரோட்டத்தை பாதிக்கும் என்று சொன்னார்களோ அதை விட்டு நீக்கி அந்த தொழுகையாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக நாம் நம்முடைய அந்த தொழுகையை அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அந்த உள்ளத்திற்கு பணிவை, நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் அந்த பணிவை தருவான். நாம் செய்ய வேண்டியதை முயற்சி அந்த அல்லாஹுக்கு, அவனை நோக்கி அந்த அல்லாஹுவை அவனுடைய நோக்கி யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய அந்த பாதையை காட்டுவோம் என்று கூறுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நம்முடைய அந்த தொழுகையை பணிவுமிக்க தொழுகையை ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.